சூப்பர். 2026 இலங்கையின் ஓகே எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சூப்பர் லைன் அணியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கிரிக்கெட் சுற்று போட்டி தற்பொழுது இறுதிப் போட்டி எட்டியிருக்கின்றது. இது தருவாயில் இதோ ஃபைட்டர்ஸ் மற்றும் எஸ்எஸ்சி அணியினர்கள் மோதிக்கொள்கின்றனர். சஜாத் சஜாத்தின் டைம் இது அவங்க ஆட்டம் இழப்பை தவற விட்டு விட்டார்கள். சஜாத்துடைய கேட்சை தவற விட்டு இருக்கின்றார்கள். மிக சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் சஜாத், அவருடைய விக்கெட்டினை இங்கே தவற விடப்பட்டிருக்கின்றது. மிக சிறந்த ஒரு அணி எஸ்எஸ்சி. ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய சஜாத் மற்றும் சாஜித். What a shot. சியாத் சந்தித்த முதல் பந்திலேயே 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இங்கே 2வது ரன் அங்கே எடுக்கப்படுகிறது. எஸ், சிறந்த 2 அணிகள் இறுதிப் போட்டியில் மிக சிறந்த ஒரு அடி. அங்கே 6 ஓட்டங்கள் மீண்டும். முதல் ஓவர் நிறைவடைந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் 15 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் எஸ்எஸ்சி அணியினர்கள். சம்மாந்துறை அணியினர்கள் සියගේ දක්ෂතාවය හමුවේ ලකුණු 15ක් කරා SSC කණ්ඩායමේ ලකුණු තත්ත්වය ඉවරවීමට හැකියාව ලැබුණා. මෙම ක්‍රීඩකයන් දෙදෙනාට වාසනාව අදටුව ක්‍රීඩා කිරීමට සූදානම් වන ක්‍රීඩකයා සියත් මෙන්න නිස්ලාන් සූදානම් පන්දු යොමු කිරීමට දෙවන පන්දු වාරය පෙර තරගාවලියේ ඉතාමත් හොඳින් පන්දු යොමු ක්‍රීඩකයා නිස්ලාන් වාරය තුල යම් කිසි වෙනසක් සිදු කරාද SSC කණ්ඩායම කියා වෙන සූදානම් 18 නිස්ලාන් Reginald. Foto kira dia, tamat kau, cuma
තුනයි කිව්ව පන්දු රැක ගන්නවා 16 වන ලකුණ ලබා ගන්නවා SSC කණ්ඩායම. Nele, como? Siat. හය පාරක් දෙකක් ලබාගත් ක්‍රීඩකයා. Oh, what a shot. Beautiful shot. ලකුණු සත්‍යන ලකුණු 22යි ක්‍රියාත්මක වන්නේ තරගයේ දෙවන පන්දු වාරය නිස්ලාන් හොඳින් පන්දු අතරට ක්‍රීඩකයා සියාස් පාර දෙලකට ඔකුරකෝ රංගනවා ලකුණු දෙකක් අතරට මාර Yes. සූදානම් නැහැ ස්වත් ක්‍රීඩකයා සමාන්තයෙන් ගැනීමට White pandu. වයිට් පන්දුවක්ද වයිට් පන්දුවක් 25 වන ලකුණ ලබා ගන්නවා SSC කණ්ඩායම. මම මතක් කළ යුතුයි අද දිනේ Kella karena lakun hayai ta parak. Tetiban. நான்காவது 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் சியாத். மிக சிறந்த 5 பந்துகளை சாய்ந்து 4 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். White pandu. A long shot. Lakun hatarai. SSC කණ්ඩායම Nanti 6 ஓட்டங்கள். Two over complete. 36. Pass it. Pass it. Munnal Singham. Pass it. Come on, pass it. Yes. Pass it. Rani kita adi undi இப்போது அவர் முன்னாள் சூப்பர் லைன் அணியின் சிறந்த தலை சிறந்த ஒரு வீரர். தற்போது ஃபைட்டர்ஸ் அணியுடன் அவர் விளையாடி கொண்டிருக்கின்றார். இதோ பாசித். எஸ் முபாரிஸ். சாஜித் முபாரிசுடைய பந்தினை லாக்கோனு ஹாத்தாராய். சிறந்த ஒரு 4 ஓட்டம் சாஜித். Lakun hatarai. Yes. சிறந்த ஒரு துடுப்பாட்டம். 40 ஓட்டம் 2.1 பந்து.
எந்த ஒரு விக்கெட்டை இழப்பின்றி எஸ்எஸ்சி அணியினர் மிக சிறந்த முறையில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் ஆடிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சஜாத் சிறந்த ஒரு பேட்ஸ்மேன். மறுபடியும் மீண்டும் ஒரு 4 ஓட்டமாம இல்லை. மீண்டும் ஒரு 4 ஓட்டங்கள் சஜாத். இறுதிப் போட்டி மிக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எஸ்எஸ்சி அணியினரும் மற்றும் ஃபைட்டர்ஸ் புளு அணியினரும் இறுதிப் போட்டி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். முபாரிஸ் ஒரு ஓட்டங்கள் ஒரு ரன் மாத்திரம். எஸ், 2 ரன்களுக்கு வாய்ப்பில்லை. சரி, சியாத் 4-6 ஓட்டங்களை பந்தை எவ்வாறு சந்திக்க போகின்றார்கள் நினைக்கின்ற ஒரு ரன் மாத்திரம் பெறப்படும். எஸ், ஒரு ரன் மாத்திரம் சியாத். எந்த ஒரு ஓட்டம் Mufaris Krida. Na Mufaris Sajad. Sudana Mufaris opilingan ni Manda. Para kailangan nita dapat mo hindi sandiyo with the lobo. சிறந்த ஒரு பந்து ஓவர். Hatalis Hatay. Dapat mo hindi pandu ware ang may awat di Mufaris din elaw na laban ng Hatalis Hatay. ஐந்து ஓவரை கொண்ட போட்டி. Lakonu Haya, yes. ஐந்து ஆறு ஓட்டங்கள் சியாத். சிறந்த ஒரு முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார் சியாத் மற்றும் சஜாத். What a shot! Beautiful shot! சியாத்
60 ஓட்டங்கள் இங்கே ஆறு ஓட்டங்களை பெற்றார். நல்ல ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு. அது இந்த போல என்ன சரி அவன் இங்கே ஆட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அவன் ஆட்டம் இருந்தார். ஒரு நல்ல ஒரு விளையாட்டு. அந்த டீமை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. ரெண்டும் நல்ல ஒரு சிறந்த ஒரு டீம். இறுதிப் போட்டிக்கு தெரிவாயிருக்குது. ஃபைட்டர்ஸ் எஸ்எஸ்சி இப்போதான் ஃபஸ்ட் பேட்டிங் வந்து கொண்டிருக்கு. இன்னொரு ஓவர் வெளியேக்குது. இவங்களுடைய எஸ்எஸ்சியும் ஒரு சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர்கள் மற்றும் பந்து வீச்சு கொண்டவங்க. தமிழில் பல சாம்பியன் ட்ரோஃபியை பெற்றிருக்காங்க. இது நான் நினைக்கிறேன் இது வசீம் நினைக்கிறேன். வசீம் அரையிறுதி போட்டியில் கடைசி ஓவரில் 5 பந்துகளை சந்தித்து 6 பந்துகளை சந்தித்து 5 சிக்ஸரை விளாசியவர். இங்கே ஆட்டமில் பாவங்க இந்த முறை எந்த ஒரு ஓட்டம் பெறாமல் ஆட்டம் சொல்லுங்கள். ஆமாம், இது வந்து 5 ஓவர் கொண்டு 5 ஓவர் தான் மட்டுப்படுத்தப்பட்ட 5 ஓவர் நேரம் இப்போதான் சார்ந்திருக்காங்க. 5 ஓவர் வந்து நடுவர்கள் நிர்ணயிச்சிருக்காங்க. வாசிம் எந்த ஒரு ரன் எடுக்காம ஆட்டம் வந்திருக்காரு. இப்போ அடுத்த ஒரு பிளேயர் வந்து நினைக்கிறேன். ஆனால் 60 ரன் எடுத்திருக்காங்க எஸ்எஸ்சி. இது ஹேட்ரிக். தொடர்ந்து 2 பந்துகளுக்கு 2 விக்கெட்டுகள். அங்கே நான் நினைக்கிறேன் அது 4 ஓட்டங்கள். வா 64 4 ஓவர்கள் நிறைவடைந்திருக்கின்றது. 64 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது எஸ்எஸ்சி அணியினர். நல்ல ஒரு ரன்னு. ஆனால் ஃபைட்டர்ஸ் மிக சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர்களை கொண்டிருக்கிறார்கள். ஃபர்கான், நஜ்லான் மற்றும் முஃபாரிஸ் இது போன்ற பல வீரர்களை கொண்டிருக்காங்க. ஆனால் சாஜித் இன்னும் களத்தில் நின்று கொண்டிருக்காரு. அவருடைய பேட்டிங் இதோ இறுதி பந்து ஓவர். இந்த ஓவரில் எத்தனை ரன்கள் அடிப்பாங்கன்னு பார்க்கலாம். 64 ரன்களை பெற்றிருக்காங்க எஸ்எஸ்சி அணியில். 4 பந்து ஓவர் வீசிக்க உண்மையிலே சிறந்த ஒரு பந்து ஓவர். அதில் தொடர்ந்து 2 விக்கெட்டுகளை பெற்றுக் கொடுத்திருந்தார் சிறந்த ஒரு வீரர்களை. ஆமாம், இதோ சாஜித் அவங்க சஜாத் ஆட்டம். ஆமாம், ஆட்டம் இருந்து செல்கின்றார். சஜாத் கேட்ச் மூலமாக ஆட்டம் செல்கிறார். அந்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் பெற்றுக் கொடுத்த ரன்கள் மாத்திரம் இர்ஃபான் வர. இர்ஃபானும் ஒரு சிறந்த ஒரு வீரர். இடது கை துடுப்பாட்ட வீரர் இர்ஃபான். இன்னும் 5 பந்துகள் மீதம் இருக்குது. இர்ஃபான் இடதுகை துடுப்பாட்ட வீரர். ஏதோ அங்கே நான் நினைக்கிறேன் ஆட்டம் இல்லை. 6 ஓட்டங்கள். எஸ் 6 எஸ் லக்னோ ஹாய். இர்ஃபான் சந்தித்த முதல் பந்திலேயே வந்து 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஆமா, ஓ பீட்டுதாரு. ஆமா, இங்கே 2வது பந்து மீண்டும் ஒரு 6 ஓட்டம். வா 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 சூப்பர் இர்ஃபான். நான் அடிக்கிறேன், நான் இதுக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி பெட் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்குது இர்ஃபான். இந்த சொட்டெல்லாம்
சிறந்த ஒரு ஆட்டம். ஆமா, 2 பந்துகளை தான் சந்திச்சாரு, 12 ரன் எடுத்து கொடுத்திருக்காரு. நான் நினைக்கிறேன் 76 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது எஸ்எஸ்சி அணியினர். இன்னும் 2 பந்துகள் இருக்கின்றது. சிறந்த ஒரு துடுப்பாட்டம். இறுதி போட்டி தான், செம்மையாகிக்குது மேட்ச்சு. எந்த ஒரு ஓட்டமும் இல்லை, சிறந்த ஒரு பந்து. ஆமாங்க, ரூஃப்ல பந்தை வச்சுக்காது, எந்த ஓட்டமும் பெறப்படும். இன்னும் 2 பந்து இருக்குது, 76 ஓட்டங்களை எடுத்துக்கிறாங்க எஸ்எஸ்சி அணி. இது இர்ஃபான் இந்த பந்து என்ன செய்ய போறாரு? 2 பந்து மீதம் இருக்குது. Yes. Oh, wow, 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 what a shot, what a shot. இர்ஃபான் செம்மையான ஒரு சோட்டம் அடிச்சியார் இர்ஃபான். அங்கே 18 ரன்னை பெற்று கொடுத்திருக்காரு. எந்த ஒரு சோட்டு எனக்கு வேணாம், நான் 6 ரன்னே நான் தொடர்ந்து அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இது லாஸ்ட் பந்து. அவன் இங்கே நான் நினைக்கிறேன் சிங்கிள். அவன் 2 ரன்கள், 2வது ரன் இங்கே ஆட்டமிழப்பு இல்லை. ரைட், சூப்பர். 84 ஓட்டங்கள். சூப்பர் லயன் அணியினால் நடத்தப்படும் 78வது சுதந்திர தினம். இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போட்டி, இறுதிப் போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஃபைட்டர்ஸ் புளு மற்றும் எஸ்எஸ்சி அணியினர். எஸ்எஸ்சி அணியினர் 84 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஃபைட்டர்ஸ் அணியினருக்கு 85 ரன்கள் தேவை. பார்ப்போம், இதோ சிறந்த ஒரு அணியை ஃபைட்டர்ஸ் அணி மற்றும் எஸ் ராமா. எஸ், இதோ லால் சூப்பர் உரிமையாளர் லால் மற்றும் ஹபீப், காக்கா, ஜமீல, சியான், பிரதீப். ஆமாம், 5 ஓவர் 30 பந்துகளுக்கு 85 ஓட்டங்களை பெற வேண்டும் ஃபைட்டர்ஸ் அணி. எஸ்எஸ்சி டீம் மிக ஒரு 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 சவாலை வைத்திருக்கின்றார்கள் ஃபைட்டர்ஸ் அணியினருக்கு. இதோ ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக நாஜிலான் மற்றும் ராமா அவர்கள் களமிருக்கின்றார்கள். அதிரடியாக ஆடக்கூடிய 2 வீரர்கள். இதோ எவ்வாறு இருக்க போகுது இப்போட்டி என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மிக சிறந்த அணியினர் நிச்சயமாக சொல்லக்கூடும். எஸ், சொக்க தங்கண்டா இவர் தான் பாத்து மலபார்ல மட்டும் தான் சீல் அடிக்கல. சொக்க தங்க இந்த கல் இந்த செக் பண்ணுங்கண்ணா. நஜ்லான் மற்றும் ராமா இணைந்திருக்கின்றார்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக ஃபைட்டர்ஸ் புளு அணியினர்களுக்கு எதிராக. இதோ 85
வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் ஃபைட்டர்ஸ் புளு 85 ஓட்டங்களை பெற வேண்டும். තරගය ඉතාමත් ඉක්මනින් අපි ආරම්භ කළ යුතුයි. කාලගුණය අපිට බාධා විය හැකි. சியாத் குயிக் 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 இருட்டாயிரத்தி முன்னுக்கு මුලින්ම පන්දුවට පාපීම සූදානම් වෙනවා. நஜ்லான் சியாத் முதல் பந்தை இது அங்கே நான் இருக்கின்றேன். ஆமாம், தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, 4 ஓட்டங்கள். முதல் பந்திலேயே 4 ஓட்டங்கள். மிக சிறந்த ஒரு ஆதரவு இங்கே ஃபைட்டர்ஸ் அணியினர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தனது அணி வீரர்களுக்காக. 85 ஓட்டங்களை பெற வேண்டும் நிச்சயமாக. சஜாத் நஜ்லான் நஜ்லான் சிறந்த ஒரு வீரர். ஆமாங்க, மீண்டும் ஒரு 4 ஓட்டங்கள். நஜ்லான் இடதுகை துடுப்பாட்ட வீரர். இந்த இறுதிப் போட்டியில் எவ்வாறு அவருடைய பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். 2 பந்துகளை சந்தித்திருக்கிறார், ஆனால் 8 ரன்கள் எடுத்து கொடுத்திருக்காரு. சிறந்த ஒரு பேட்டிங். நஜ்லான 2 பந்துகளுக்கு 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். எந்த ஒரு ஓட்டமும் பெறப்படவில்லை. சிறந்த ஒரு பந்து. அணியின் தலைவர் ஃபௌசான் அவர் அதை தடுத்திருக்கின்றார். நஜ்லான் சிறந்த ஒரு வீரர். பல 100களையும் அடித்திருக்கின்றார். நினைக்கின்ற ஒரு ரன் மாத்திரம் அங்கே வசீமு கைக்கு செல்கிறது இந்த பந்து. 4 பந்துகளுக்கு 9 ரன்களை பெற்றிருக்கின்றது. ஆமாம், ராமா சிறந்த ஒரு வீரர். அவருடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கும்? அணி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் மிக ஒரு இமாலய வெற்றி இலக்கு 85 ஓட்டங்களை பெற வேண்டும். ராமாவுடைய இதோ அங்கே ஒரு ரன், மீண்டும் ஒரு ரன், 10 ரன்கள். 100 பந்து மீதம் இருக்கின்றது. நஜ்லான் அதில் தவற விட்டு விட்டார். அந்த 4 ஓட்டங்களாக அது செல்கின்றது. அதில் பதினாலு ஓட்டங்கள் முதல் பந்து ஓவரில் எந்த ஒரு விக்கெட் இழப்பின்றி நிஜ்லான் மற்றும் ராம் அவர்கள் அடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஓவருக்கு அவர்கள் 17 ரன்களை பெற வேண்டும் என்ற ஒரு இலக்கில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 14 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருக்கின்றது. எஸ் லக்னோ தாஹத்ராய் தேவனபந்து 6 இரண்டாவது பந்தினை சந்திக்கின்றார். இரண்டாவது பந்து ஓவரை சந்திக்க ராமா ஒரு ஹிட்டர். அங்கே அங்கே ஆட்டம் இழந்து செல்கின்றார். வெரி குட். முதல் விக்கெட்டினை இழந்திருக்கின்றது ஃபைட்டர்ஸ் அணியினர். ஆமாம், இதோ இரண்டாவது விக்கெட்டுக்காக
முபீஸ் ராமா ஒரு சிறந்த ஒரு ஹிட் பண்ணார். ஆனால் இருந்தாலும் அது கேட்ச் மாதிரி இருக்குது. சோகத்தோடு சென்றார் ராமும். இருந்தாலும் அவர்களுடைய அணி வீரர்களை அவர்கள் மிக ஆரவாரத்துடன் அவர்கள் கொள்கின்றார்கள். முபீஸும் ஒரு சிறந்த ஒரு வீரர் ஹிட்டர். அவரும் அங்கே கட்டர் போல் எந்த ஓட்டம் பெறப்படவில்லை. சிறந்த ஒரு பந்து நிச்சயமாக. குருவி இது அங்கே ஆக்கிரமிழக்கு கூடிய வாய்ப்பு, ஆனால் இல்லை. சஜாத்துடைய கைக்கு செல்கின்றது. சஜாத்துடைய கைக்கு ஒரு ரன்னை மாத்திரம் நஜ்லான் போயிருக்காருங்க. ட்ரெக் நஜ்லான் இரண்டாவது பந்து ஒரு வீசுறாரு. ரன் மிக குறைவாக இருக்கின்றது. இதோ ஃபரீக் அவர்கள் what a shot, beautiful shot. Yes, சிறந்த ஒரு அழகான ஒரு 6 ஓட்டத்தை பெற்றார் நஜ்லான். நான் கூறிய போல் நஜ்லான் ஒரு சிறந்த ஒரு பேட்ஸ்மேன். உண்மையிலேயே பல 100களை அடித்திருக்கின்றார் அவர். நீண்ட வந்தை, ஆனால் அங்கே நாளைக்கு ஒரு ரன்னை மாற்றம் பெறப்படும். அங்கே இரண்டாவது ரன்னும் பெறப்படுகிறது. மறுபடியும் நஜ்லான் சென்றிருக்கின்றார். நஜ்லான் நிற்கும் வரைக்கும் அவர்களுடைய வெற்றி SSC அணியினரின் வெற்றி கேள்விக்குறியாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை. நடுவர்களாக நமது நிர்மல் மற்றும் நிரோஜன் அங்கே ஒரு ரன் மாத்திரம். எஸ், மூன்றாவது ஓவரும் நிறைவடைந்திருக்கிறது. ஆனால் 2 ஓவர் தான் மிச்சம் வைக்குது நான் நினைக்கிறேன். எஸ், மூன்றாவது பந்து ஓவர். இர்ஃபான் ஃபாஸ்ட் பவுலர், இடதுகை பந்து வீச்சாளர், இடதுகை பேட்ஸ்மேன். இர்ஃபான் ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். ஆனால் அங்கே 6 விக்கெட்டுகளிலே கேட்ச். எஸ், நெஜ்லானுடைய விக்கெட்டை இர்ஃபான் எடுத்திருக்கிறார். எல்லையில் வச்சு கொடுக்கிறார். இரண்டாவது விக்கெட்டும் அங்கு வீழ்த்தப்படுகிறது. இங்கே மிக எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஹெட்மேன் ஃபர்ஹான் அவர்கள் இருக்கிறார்கள் ஆடுகளத்தை நோக்கி. ஃபர்ஹான், இரண்டும் சிறந்த ஒரு அணி வீரர்கள். நிச்சயமாக நஜ்லான் அவர்கள் ஆட்டமிருந்து தற்போது திரும்பிக் கொண்டிருப்பதை நீங்கள் அங்கே சிறந்த ஒரு வீரர் இருந்தாலும் ஆட்டமிருந்து சென்றார். எஸ், இது ஃபர்ஹான் செங்கல் ரன்னாக இருக்கின்றது. வசீமுடைய கைகளுக்கு அது செல்கின்றது. ஒரு ரன் மாத்திரம் பெறப்படுகிறது. இது முஃபாரிஸ் இர்ஃபான் உடைய பணியை சந்திக்கின்றார். அவங்க ஓவர் அடுத்த 6 ஓட்டம். நிச்சயமாக 6 ஓட்டம் முஃபாரிஸுடைய பவர் ஹிட் மூலமாக அந்த 6 ஓட்டங்கள் பெறப்படுகிறது.
அதுக்குரிய முபாரிஸ் சிறந்த ஒரு ஹிட்டர் நிச்சயமாக. ஃபைட்டர்ஸ் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் ஒரு ஆர்வட்டத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த பந்தினை அங்கே மறுபடியானால் அங்கே மீண்டும் ஒரு ஆர்வட்டம், தொடர்ந்து 2 ஆர்வட்டங்களை மிகவும் சந்தோஷத்துடன் அணி வீரர்களை என்று உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஃபர்ஹான் ஃபாரிஸ், வாட் அ பாலிங், வாட் அ பால். இது ஸ்டம் மூலம் ஆட்டம் சென்றார் ஃபாரிஸ். மிக சிறந்த ஒரு யோக்கர் மூலமா அவர் விக்கெட் எடுத்துருக்காரு. 2 சிக்ஸர்கள் 6 ஓட்டங்களை கொடுத்தாலும் ஆனா நானும் ஒரு ஆட்ட வீரன் தாண்டா அப்படின்னு காட்டிக்க ஃபர்ஹானை உற்சாகப்படுத்தி சஜாத் உற்சாகப்படுத்தி தன்னுடைய இடத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார். இதோ முபாரிஸ் 2 6 ஓட்டங்களை இந்த ஓவரில் பெற்றுக் கொடுத்து ஆட்டம் வந்து சொல்கின்றார். மிக சிறந்த ஒரு பந்து, உண்மையிலேயே சிறந்த பந்து ஆட்டம் வந்து சொல்கின்றார். அது வேகமாக சென்றிருக்கின்ற கால். எஸ், இதோ எஸ், ஒரு ஓட்டம் இல்லை, படவில்லை. இன்னும் ஃபர்ஹான் தன்னுடைய பங்களிப்பை இன்னும் நான் நினைக்கிறேன் இந்த ஓவர் ஃபர்ஹானுக்கான ஓவராக இருக்க வேண்டும். அப்போதான் அது வந்து ஃபைட்டர்ஸ் அணி என்ன மாதிரி அவர்கள் அடுத்த ஓவர்களை சந்திப்பார்கள் அப்படிங்கிற ஒரு இது இந்த ஓவரில் தெரியும். நான் நினைக்கிறேன் இன்னும் 50 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. 12 பந்துகள் மாத்திரம் இருக்கிறது. 12 பந்துகளுக்கு 50 ரன்கள் தேவை. அதாவது ஒரு ஓவருக்கு 25, 4 சிக்ஸர்கள் அடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு ஃபைட்டர்ஸ் குழு அணியினர் இருக்கின்றார்கள். சிறந்த ஒரு களத்தடுப்பு அணியின் தலைவர் ஃபௌசான் அவர்கள் வீரர்களை சிறந்த முறையில் களத்தடுப்பிலே பசிமுடைய பந்து. நான் கூறிய ஃபர்ஹான் சிறந்த ஒரு ஹிட்டர், மிக சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். நிச்சயமாக மிக சிறந்த 2 அணிகள் மோதிக்கொண்டிருக்கும் இந்த இறுதிப் போட்டி எந்த அணி வெற்றி பெறும் என்று இன்னும் சொற்ப நேரங்களில் பந்து. ஆனால் ஒரு ஓட்டம் நிச்சயமாக, ஒரு ஓட்டம் இல்லை, 2வது ஓட்டம். இது ஆட்டங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. மிக சிறந்த ஒரு 2 ஓட்டங்களை பெற்றார்கள். ஃபர்ஹான் 44 17 Farhan. No. Not out. Yes. Oh, out. Fawzul out ஆகி ஆட்டம் வந்து சென்றார். நடுவர் ஆட்ட மினிட் கனப் மூலம் ஃபசுல் ஆட்டம் வந்து சென்றார். இது சனுஸ் 5வது விக்கெட்டுக்கான சனுஸ் அவர்கள் இருந்து கொண்டார். ஃபர்ஹானுடன் சஜாத் எஸ் 45 ஓட்டங்கள். இன்னும் 2 பந்து ஓவர் மீதம் இருக்கின்றது. ஒரு களத்தடுப்பு. அது
இது சனுஸ் அங்கே இதோ ஆட்டங்களுக்கு கூட வாய்ப்பு இல்லை. அங்கே 4 ஓட்டங்கள் இருந்தது. எங்களுடைய முன்னாள் அணி தலைவர் சியான் அவர்கள் தற்பொழுது மிகவும் கவலையோடு சொல்கின்றார், எதையோ துளைத்து விட்டார் என்று. சனுஸ் தன்னுடைய முதல் பந்திலே 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். வசீமுடைய பந்து எஸ் மிக சுலபோ. அங்கே ஓவர் நிறைவடைந்திருக்கின்றது. ஆமாம், இது இறுதி ஒரு பந்து ஓவர் மாத்திரம் இருக்கின்றது. ஆனால் கடைசி பந்து ஓவர் 34 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது. ஃபால்டஸ் புளு அணியினர் வெற்றி பெற்று கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு. மிக சிறந்த ஒரு பந்து வீச்சு, மிக சிறந்த ஒரு களத்தடுப்பு மற்றும் நிச்சயமாக எஸ்எஸ்சி அணியினருடைய முப்பத்தி 6 பந்துகளுக்கு 34 ஓட்டங்கள் தேவை. அங்கே ஃபர்ஹான் 34 வாய்ப்பு பந்து, அந்த வாய்ப்பு பந்து 34 ஓட்டங்கள். ஃபர்ஹான் அது இங்கே 6 ஓட்டம். நான் நினைக்கின்றேன் இந்த மிக ஒரு மோசமான ஒரு பந்து வீச்சு, இந்த ஓவர் வெற்றி ஓவராக அமையக்கூடுமோ ஒரு இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு கோலை போட்டுட்டாரு. பார்ப்போம். ஒரு ஹிட்டர் மேன் தான் அங்கே நிற்கிறது ஃபர்ஹான். இன்னும் 20 செகண்ட் தேவை. ஆமாம், மீண்டும் ஒரு 6 ஓட்டம். மீண்டும் ஒரு 10 ஓட்டங்கள். இன்னும் 24 ஓட்டங்கள் தேவை. 4 பந்துகளுக்கு 24 ஓட்டங்கள். விசித்துனாய் ஃபர்ஹான் அங்கே சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். நிச்சயமாக ஃபர்ஹான் தனது அணியை வெற்றி பெறச் செய்வாரா என்று திரும்பி பார்ப்போம். இதோ இறுதிப் போட்டி மிக விறுவிறுப்பாக இருக்கின்றது. ஃபர்ஹானுடைய இதோ 3வது பந்தினையும் சந்திக்கின்றார். மிக சிறந்த ஒரு பந்து. அங்கே 1 ஓட்டம். ஓ மை காட், ஏதோ 4 ஓட்டம், 4 ஓட்டங்களாக சொல்கின்றது. ஃபர்ஹான் மற்றும் சஜாத்துடைய தளத்தடுப்பு மிகவும் ஒரு மோசமான ஒரு இதை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனால் பேசுறா படே, பேசுறா பேசுறா டீம்ல பேச இது பண்ண சொல்ற பிரஷர் குறை. அது 4வது பந்து. வா, மிக சிறந்த ஒரு பந்து. இதோ 2 பந்துகள் இருக்கின்றது மீதம். ஃபர்ஹானுடைய 2 பந்துகள். அவங்க இதோ இன்னும் 1 பந்து மாத்திரம் மீதம் இருக்கின்றது. அங்கே எஸ்எஸ்சி அணியினுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. 2026 78வது இலங்கையின் சுதந்திர தினத்தை ஏற்பாடு செய்யப்பட்ட
நான்கு ஓட்டங்கள். எஸ்எஸ் அணியினர் சாம்பியன் மகுடத்தை சூடிக்கொள்கின்றது. 85 ஓட்டங்கள் வெற்றி இலக்கி. ஏதோ மிக சிறந்த ஒரு 2 அணிகள் நிச்சயமாக தன்னுடைய அணியினை அழைத்துக் கொண்டு அவர்களுடைய சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதோ 2 அணியிலும் எஸ்எஸ்சி அணியினர் சஜாத் ಇದು ಹಸುರುಡ ಅವ್ರಿಗೆ ಹಸುರುಡ வெற்றி கொண்டாடத்தை கொண்டிருக்கின்றார். 78வது சுதந்திர தினத்தில் செய்யப்பட்ட லால் பிரதீப் அவர்களால் சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்ட சாம்பியன் ட்ரோபி தற்போது எஸ்எஸ்சி அணியினர்கள் வெற்றி கொண்டிருக்கின்றார்கள். அணியின் தலைவர் ஃபௌசான் இதான் அவர் அட்டாலஜனை அசுரன் அவர்கள் சிறந்து அட்டாலஜனை அசுரன் அவர்கள் டான்ஸ் மாஸ்டர். எழுபத்தி 8வது சுதந்திர தின சாம்பியன் ட்ரோபியை எஸ்எஸ்சி அணியினர் பெற்றுச் செல்கின்றார். Bye bye.